விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி குறுநில மன்னர் போல செயல்படுவதாக மாஃபா பாண்டியராஜன் பேசியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிவகாசியில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, நீ செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க நான் கிறுக்கனோ பைத்தியக்காரனோ அல்ல என்று கடுகடுப்பாக பேசினார். கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன். எனக்கு வரலாறு உள்ளது, உனக்கு என்ன வரலாறு இருக்கு என காட்டமாக கேள்வி எழுப்பிய ராஜேந்திர பாலாஜி. சிவகாசியில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடந்த நிலையில் அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, மாவட்ட செயலாளராக தான் இருக்கும்போது பல கட்சிக்கு சென்றுவிட்டு வந்தவருக்கு பொன்னாடை போர்த்தினால் நான் எப்படி சும்மா விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனை மிரட்டல் விடும் தொனியில் பேசியதால் பரபரப்பு நிலவியது. எடப்பாடி பழனிசாமிக்கு அரிவாள் துப்பாக்கி வந்தாலும் எதிர்த்து நின்று தாங்கி நிற்பேன், உன்னால் முடியுமா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், எம்ஜிஆரின் கையை பிடித்து ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கட்டுப்படுவேன், வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில் தான் இருப்பேன் என்றும் பரபரப்பாக பேசிய காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வயது குறைஞ்சி வச்சுட்டாருன்னா சரி ஒரு ஆக்டிவ் வச்சுன்னா போடக்கூடாது வாங்கிட்டோம். அதே சேர்த்து 70 வயசு தலைவராக நாங்கள் இருப்பேன் நீ போடவே அவர் பேச்சாளர்களுக்கு வேலை கொடுங்க. கட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்ன சொல்லிருக்காங்க நான் தான் இருப்பாங்க தூக்கு வருவாங்க வீட்டுக்கு வாங்கி வெளியே வர மாட்டாங்க. நீ கட்சியில நீ தலைவராக அம்மா நீ வாங்கி சொல்லி வேற மாற்றிட்டு அவர் தலைவருக்கு வேலை போடுவோம். வெற்றியார் மன்ற தலைவர் போடணும் ஆளுநர் ஏன் அன்னைக்கு போயிட்டு அங்க இருந்து இங்க வந்து சாலுவர வரைய வாங்கி கொடுத்து போடுங்க. எங்க பட்டியலுக்கு மேடையில மேல வந்து ஒன்றிய நடக்கிறது கொடி கட்டி அவன் மைக்கு கட்டி அவன் நீ வந்து உட்காந்து 4 பேர் சால் கொடுத்து வேடிக்கை வாங்க கிட்டு வர